2 மீன் ஜிலேபி மீன் சூப்பரா வந்து பொரிச்சு வச்சுட்டாங்க பாருங்க. நல்ல டீப் ஆயில் ஃப்ரைங்க. நம்ம எதுக்கு வந்தோம்? ஜாலியா குளிச்சுட்டு நல்ல மீன் சாப்பாடு சாப்பிட்டு போலான்னு வந்தோம். உங்களுக்கு எது வேணாலும் சொல்லுங்க, போட்டு தரேன். பெருசெல்லாம் 100 ரூபா வரும். நல்லா மீன் குழம்போட ரசத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடிப்போம். அவ்வளோதான். அவங்களுக்கு இப்போ கேட்டவங்களுக்கு சும்மா நம்ம மீன் வறுத்த மீன் சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம், இல்லை மீன் குழம்பு சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். இங்கே பாருங்க, இங்க இருந்து அந்த கடைசி வரைக்கும் வந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சிட்டு இருக்கிறாங்க. ரோகு மீன் இந்த ஃப்ளஷ் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு பார்த்தீங்களா. குளிச்சு முடிச்சோடனே அப்படியே இந்த மணல்லே அப்படி ஏறி வந்தோடனே அப்படியே சாப்பிடலாம். வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா நான் இப்போ எங்க நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கொடிவேரி அணையில தான் நான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கேன். ஆமா, இது சூப்பரான ஒரு டேம். ஆக்சுவலா இந்த டேம் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இன்னும் சிலருக்கு தெரிஞ்சே இருக்காது சுத்தமா. இந்த இடத்துக்கு அதிகமா வந்து இன்னும் டூரிஸ்ட் வர ஆரம்பிக்கல. ஆனா இந்த இடத்த பத்தி கேள்விப்பட்ட இந்த ஏரியால இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும், அதாவது ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலத்துல இருக்கிறவங்க மட்டும் ஃபேமிலியோட வந்து இந்த லீவ் நாள்ல வந்து இந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. இப்போ அவங்க உள்ள போய் நம்ம டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே உள்ள போய் எப்படி இருக்குன்றத சுத்தி பார்ப்போம். ஓகேவா? எனக்கே செம்ம ஜாலியா இருக்கு. இங்க பாருங்க, நீர்வளத்துறைன்னு சொல்லி இங்க ஒரு போர்டு ஒன்று வச்சிருக்காங்க. மெயினான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது அனுமதி நேரம் தான். 8 AM to 5 PM, காலைல 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான். இதெல்லாம் அப்படியே நீங்க அப்படியே படிச்சு பார்த்துக்கிங்க. எல்லாம் சமைக்க கூடாது. அப்புறம் கார்ல ஏதாவது பொருள், பணம், நகைலாம் வச்சுட்டு போனீங்கன்னா அதுக்கு வந்து நிர்வாகம் பொறுப்பு இல்லை. அபாய எச்சரிக்கை உள்ள இடத்துல உயிருக்கு ஆபத்தான பகுதியில் குளிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வாங்க அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம். எவ்வளோங்கண்ணா ஒரு ஆளுக்கு? 5 ரூபாயா? 2 டிக்கெட் கொடுத்துருங்க. 10 ரூபா. பரவாயில்லைங்க, ஒரு ஆளுக்கு வந்து 5 ரூபா தாங்க டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, இங்கே பாருங்கள், தனி நபர் நுழைவு கட்டணம்னு போட்டு 2 பேருக்கு 10 ரூபா, ஒரு ஆளுக்கு 5 ரூபா தான் டிக்கெட்டு. இங்கே பார்த்துக்கோங்க, இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், நுழைவு கட்டணங்கள் ஒரு ஆளுக்கு வந்து 5 ரூபா. 2 வீலர் கொண்டு வந்தீங்க, கார் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சார்ஜ். 2 வீலருக்கு 10 ரூபா, காருக்கு வந்து 20 ரூபா. இது வந்து டைம் லிமிட்லாம் கிடையாது. காலையில் 8 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு, அதான் 8 to 5க்குள்ள 10 ரூபா 20 ரூபா தான். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். கேமராலாம் கொண்டு வந்தோன்னா 20 ரூபா வந்து கொண்டு போகலாம், அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அப்படியே பாருங்க, இப்போ டிக்கெட் கவுண்டர் தாண்டி இப்போ நம்ம வந்து உள்ள என்ட்ரன்ஸ்ல வந்து வந்துட்டு இருக்கோம். ஒரு கேட் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த கேட்டை தாண்டி வந்தா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குட்டியா ஒரு ஆறு மாதிரி இந்த இடத்துல வந்து ஓடிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்பா, தெளிஞ்ச நீருப்பா, ஒரு சொட்டு அதாவது கழிவு நீர் மாதிரி இல்லை, குப்பை கிடையாது, அவ்வளோ கிளீனா இருக்கு இந்த தண்ணி, சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த இடமே வந்துட்டு ஒரு டேம் மாதிரி தான் போல. இங்க பாருங்க, டேம் ஷட்டர்லாம் கூட வச்சிருக்காங்க, அப்படி தண்ணி வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்காக. பட் இந்த இடமுமே நல்லா இருக்குங்க, ஒரு குட்டி அணைக்கட்டு மாதிரி தான். அழகா வந்து இதுலயும் காவேரி நீர் தான் ஓடிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். செம்மையா வந்து ஓடிட்டு இருக்குதுங்க. சே, எப்படி இருக்கு, சிலு 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 சிலுன்னு இருக்குதுப்பா. தலைவா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோல நான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலா ஒரு பெரிய கரெக்ஷனே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நான் வந்து இந்த கொடிவேரி அணையில ஓடுறது காவேரி ஆறுன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அது காவேரி ஆறே கிடையாது. நம்ம பவானி சாகர் டேம்ல இருந்து பவானி ஆறு தான் ஓடி வந்து கொடிவேரியை தாண்டி பவானின்ற ஒரு ஊர்ல காவேரியில போய் கலக்குது. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ல நான் வந்து காவேரி ஆறு அப்படின்னு சொல்லிட்டேன். நான் எங்கெல்லாம் காவேரி ஆறுன்னு இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறேனோ அந்த இடம் எல்லாம் பவானி ஆறு அப்படின்றத நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த ஒரு தப்பு இனிமேட்டு நடக்காம நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் போனதுனால கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸோ அப்படியே நீங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க, வீடியோ சூப்பரா இருக்கும். தலைவா, எப்படி இருக்கு பாருங்களேன், எங்கேயுமே தடை இல்லாம அங்க ஆரம்பிக்கிற தண்ணி இந்த கடைசி வரைக்கும் அப்படி சூப்பரா வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே வாங்க, இப்ப நம்ம அப்படியே உள்ள ஓடுவோம். தலைவா, அப்படியே இங்க பாத்துக்கோங்க, இதுதான் வந்து நம்ம கொடிவேரி அணைக்கட்டினுடைய முழு விவரம் வந்து இதுதான். இதில் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அணையோட கொள்ளளவு எவ்வளோ, நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, நீர்மட்டம் எவ்வளோ இருக்குது, என்ன மாதிரி டைமில் வந்து திறந்து விடுவாங்க, எல்லாமே வந்து போட்டிருக்கிறாங்க. பார்த்துக்குங்க, இதை பார்த்து அப்படியே தெரிஞ்சுக்குங்க. இங்கே பாருங்க, படகு இல்லம்னு சொல்லி போட்டிருக்கு. படகு இல்லம் செல்லும் வழி லெஃப்ட் சைடில் காட்டுது. போட்டிங்லாம் இருக்குது போல் இங்கே. செம்ம இல்லை? வாங்க, தான் அங்கே ஆள்லாம் நிற்கிறாங்க, போய் பார்ப்போம் வாங்க. போட்டிங்லாம் வர கூட்டிகிட்டு போகிறாங்க போல். இந்த பக்கம் பாருங்கள், ஒரு பெரிய என்ன கோயில் இது? ஐயனார் கோயில் வந்து இருக்கு இங்கே. சூப்பரு. இதை பாருங்க, இங்கே போட்டிருக்காங்க பாருங்க,
பெரிய கொடிவேரி மீனவர் கூட்டுறவு சங்கம் பரிசல் பயணத்திற்கு நபர் ஒன்றுக்கு 50 ரூபாயா? பரிசலா இருக்கு இங்க, பரிசல் பயணம்னு போட்டிருக்காங்க. அதுவும் 50 ரூபா தான் ஒருத்தருக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. ஐயோ இந்த இடத்த வந்து பாருங்க, எம்மாடி எப்படி இருக்குங்க. அதாவது ஒரு ஆடல அசையலைங்க தண்ணி, அப்படியே சும்மா பின் டிராப் சைலண்ட்ல செம்மையா அப்படியே நிக்குது பாருங்க தண்ணி. எவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க. ஆஹா, அங்க பாருங்க, அங்க போங்க, அப்படியே ஜூம் பண்ணுங்களேன், அங்க பாருங்களேன். செம்மையா வந்து அருவி மாதிரி தண்ணி வந்து அப்படியே வலிஞ்சு கொட்டிட்டு இருக்குதுப்பா. அங்க கொஞ்சம் கொஞ்சம் குளிச்சுட்டும் இருக்கிறாங்க. இங்க பாருங்க, ஃபேமிலிஸ் எல்லாம் நிறைய, லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த பக்கம் பசங்க நிறைய பேர் வந்து குளிக்கிறாங்கப்பா. கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தண்ணி கொட்டுற இடத்துல. ஐயோ எனக்கு ஜாலியா இருக்கு. இந்த பக்கம் அப்படியே திரும்பி பாருங்க, இங்க பாருங்க, பரிசல்லாம் இங்கதான் வச்சிருக்காங்க போல. இங்க பாருங்க, அப்பா எவ்வளவு பரிசல் இருக்கு. இன்னும் ஒரு 20-25 பரிசல் இருக்கும் போலியா. அவ்வளவு மக்கள் அப்ப வர்றாங்க போலங்க. இந்த வெக்கேஷன் டைம்ல எல்லாம் எக்கச்சக்கமா வருவாங்க போல. நல்லா குடும்பம் அதை பாருங்க, லைஃப் ஜாக்கெட்லாம் இங்கெல்லாம் கட்டி போட்டு கிடக்குது, எக்கச்சக்கமா கிடக்கு. ஆனா வந்து இந்த கயிறுலாம் போட்டு கட்டி இருக்கிறாங்க. இப்போ போட்டிங் வந்து இந்த ஆக்சஸ்ல இல்ல போல. ஆனா நம்ம ஒரு விஷயம் வந்து ஏத்துக்கணும். என்னன்னா, நம்ம வந்து ஒகேனக்கல் போனப்பே நம்ம வந்து அந்த விஷயத்த பார்த்தோம். தண்ணி அதிகமா இருக்கிறதுனால பரிசல் வந்து இதுக்குள்ள போகாதுன்ற மாதிரி சொன்னாங்கல்ல. இந்த மாதிரியான அணைக்கட்டு பகுதிகள்லாம் என்ன பிரச்சனைனா, அந்த நீர்வரத்தை பொறுத்து தான் வந்து பரிசல்ல வந்து படகு சவாரிகளை அலோவ் பண்றது வந்து கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணுவாங்க. அலோவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து வந்துட்டு ஐயோ என்ன போட்டிங் இல்லையா அப்படின்னு ஆயிடக்கூடாது. நம்ம எதுக்கு வந்தோம்? ஜாலியா குளிச்சுட்டு நல்ல மீன் சாப்பாடு சாப்பிட்டு போலான்னு வந்தோம். அந்த வேலையை நம்ம கண்டிப்பா பார்த்தே தான் ஆகுறோம். அப்படியே வாங்க போவோம். நல்லா கூட்டம்லாம் போயிருக்குது. இப்பதான் ஃபேமிலியில ஒரு 4 ஃபேமிலி போனாங்க. வாங்க வாங்க நம்மளும் போவோம் ஜாலியா. அப்பாடி, குளிக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்தாச்சு தலைவா. வாங்க பாருங்க, குளிக்கிற இடம் தான் பாருங்க, அங்கதான் இருக்கு. ஐயோ கிரௌடு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. எப்படி இருக்குது பாருங்க, இங்க இருந்து பாருங்க அப்படியே. நல்ல கூட்டம் தான்ப்பா. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருப்பாங்க போல. சரியான கிரௌடு தாங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து மணல், இங்க ஃபுல்லா மண்ணு. ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து இதுல நல்ல தண்ணி மட்டும் நிரம்பி வழிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, இங்கெல்லாம் நம்மளாம் நிக்கவே முடியாது போல. அந்த அளவுக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு ஓடும் போல. ஏன்னா அதனாலதான் மேல வந்து பாலம் கட்டி இருக்கிறாங்க. அங்க பாருங்க, அந்த பாலத்தை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். பட் சூப்பர். வந்துட்டோம்ல கிட்டக்க, ரெடி ஆயிட்டேன்ல களத்துல இறங்குறதுக்கு ரெடி ஆயிட்டேன்ல. ஆனா இந்த மாதிரி இருந்தாதாங்க ஜாலியா வந்து ரொம்ப நேரம் குளிக்க முடியும். நிறைய க்ரௌட் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவருங்க நாங்க குளிக்கணும்னு இடமே வந்து விடவே மாட்டாங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் உட்காந்து குளிக்கலாம். ஆனா இங்க வந்து ஜென்ஸ் லேடிஸ் அந்த மாதிரி பிரிஞ்செல்லாம் இல்ல போல. ஃபேமிலியா வந்து அங்கங்க உட்காந்து அப்படியே ஜாலியா வந்து குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ சூப்பரா இருக்கு தலைவா, பக்கத்துல வந்துட்டேன் தலைவா. அப்படியே திரும்பி பாருங்களேன். ஐயோ அதாவது இந்த பெரிய பெரிய மலையில இருந்து பாறையை அப்படியே பேத்து கொண்டு வந்து இங்க கட்டி வச்சிருக்கிறாங்கங்க. எவ்வளவு சூப்பரா வந்து இருக்குது பாருங்களேன். அப்படியே அவ்வளோ கரெக்டா வந்து கட் பண்ணி கொண்டு வந்து இங்க அப்படியே செம்மையா கட்டி இருக்கிறாங்க. ஆக்சுவலா இங்க தண்ணி ரொம்ப கம்மியா வருதுன்னு நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. ஆனா இதுக்கு மேல தண்ணி அவ்வளோ தண்ணி நின்றுட்டு இருக்குது. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அந்த ஷட்டர் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணா வந்து தண்ணி வரும்னு சொல்லி சொன்னேனே, அந்த ஷட்டர் இன்கேஸ் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாலோ இல்ல இதுல தண்ணி வந்து கொஞ்சம் மொத்தமா இன்னும் அதிகமா வந்தாலோ இந்த இடத்துல நம்ம நிக்கவே முடியாது. இங்க இருந்து மொத்தமா அடிச்சு கொண்டு போய் என் வீட்டுல திருச்சியில இதைய கொண்டு போய் கரை சேர்த்துரும். ஐயோ அந்த இடத்துல கொஞ்சம் நிறைய தண்ணி வருது. ஆனா அங்க 2 பேர் இருக்கிறாங்க, நம்ம போக முடியாது. இப்படி அந்த இடத்துக்கு எப்படி இது வழியா போய் இப்படி இறங்கி அங்க நடந்து போலாம் போல. அங்கதான் வந்து நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் அங்க குளிக்கிறாங்க. வாங்க நம்ம அங்கேயே போய் பார்ப்போம். தலைவா தெரியுதா, அங்க பாருங்க மீன் ஓடுது. ஐயோ இங்க பாருங்க, சூப்பரா இருக்குதுங்க. எல்லாம் கெண்டை மீன் தான் நினைக்கிறேன். குட்டி மீனா இருக்குது. தண்ணி கொஞ்சமா தானே இருக்கு, அதனால எல்லாம் மச்சம் வச்சிருக்கு. மீன் வந்து மீடியம் சைஸ் மீனும் இருக்குப்பா. அதுல நல்ல மீடியம் சைஸ்லயும் இருக்குது மீன் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. இங்க பாருங்க, இங்க இருந்து அந்த கடைசி வரைக்கும் வந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லா ஃபேமிலி தான், லேடிஸ் ஜென்ட்ஸ்ன்னு எந்த பாரபட்சமும் இல்லை. அவங்கவுங்க குடும்பமா வந்து அப்படியே கிடைக்கிற இடத்துல உட்காந்து செம்மையா ஜாலியா வந்து குளிக்கிறாங்க. இப்போ நானும் ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்க உட்காந்து குளிக்க போறோம். வாங்க செம்மையா என்ஜாய் பண்ணலாம். கமான். நமக்கு இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடம் கிடைச்சதுன்னா ஜாலியா வந்து உட்காந்து குளிக்கலாம். ஆத்தாடி இங்க பாருங்க, ஒரு செகண்ட்ல நேரம் வலிக்கி விட்டு மண்டை வேந்திருக்கும். சொன்னேன்ல கேர்ஃபுல்லா வந்து வரணும் தலைவா.
A few moments later. தலைவா கொடிவேரி அணையில சும்மா கொடூரமா குளிச்சு வந்தா சொல்லணும். ஏன்னா 1/2 மணி நேரம் நின்று சரியான குளியலுங்க. அவங்க இஷ்டத்துக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் அவங்க குளிச்சுக்கலாங்க. சரியான மாதிரி பிளேஸா இருக்கு. நல்லா தண்ணி, அப்படி ஒரு தண்ணி. ஐயோ சூப்பரா பீஸ்ஃபுல்லா குளிச்சாச்சு. வேற ஒரு என்ஜாய்மெண்ட். இந்த இடத்துல குளிச்சு முடிச்ச உடனே லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு 2 பேருக்குமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு தனியா அங்க ரூம்ஸ் எல்லாம் கூட இருக்கு. அப்படியே அங்கேயே வந்து ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்கு. உண்மையாவே ஒரு நல்ல நீட் அண்ட் கிளீனா சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லாவே இருந்தது. ஸோ நம்ம நல்லா வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தாச்சு. அப்படியே இந்த பக்கம் அப்படியே திரும்பி பாருங்க தலைவா. மேல வந்து ஒரு பெரிய பாலம். பாலத்துக்கு அடியில தான் கிட்டத்தட்ட ஒரு 10 கடை கிட்ட வந்து போட்டிருக்கிறாங்க. எல்லாம் டென்ட் போட்டு இங்கதான் வந்து சமையல் பண்ணி கொடுக்குறாங்க போல. இப்போ வந்து 2 கடை தான் இருக்கு. என்ன டைம் வந்து 4:30 மணி ஆயிடுச்சு. நம்ம வந்து டக்குன்னு போய் சாப்பிட்டு வந்துருவோம். இப்போ இந்த கடையில வந்து என்னென்ன மீன் அவைலபிள் இருக்குன்றத நம்ம போய் கேட்போம் வாங்க. பாருங்க ஆல்ரெடி வந்து இப்ப வந்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. 4:30 மணிக்கு குளிச்சுட்டு வந்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அட இங்க கேட்டுருவோம் அம்மாட்ட என்னென்ன மீன் இருக்குதுன்னு. அம்மா என்ன மீன்மா இருக்குது? கெளுத்தி இருக்கு, ஜிலேபி இருக்கு, பாறை இருக்கு, கட்லா இருக்கு, ரோகு இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மீன் ஒவ்வொரு விலை சாமி. சாதம் மீன் குழம்பு இருக்கு. மீன் குழம்போட சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, ரசம் எல்லாமே 50 ரூபா. அப்படியா? எல்லாமே இருக்கு. எல்லா சாப்பாடுமே இருக்கு. சரி ஓகே சூப்பர். எல்லா சாப்பாடுமே இருக்கு 4:30 மணிக்கு. அம்மா இந்த மீன்லாம் எவ்வளவு? பாறை மீன் இது 3 100 ரூபாடாமா. சரி. இது 1 50 ரூபா. இது 1 120 ரூபா கெளுத்தி. ரோகு வந்து 1 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா எல்லா விலையிலுமே இருக்கு. எல்லா விலையிலுமே இருக்கு. இது மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷான மீன். இது கொடிவேரி டேம். கொடிவேரி டேம். என்ன டைமிங்ல இருந்து நீங்க இங்க சாப்பாடு கொடுப்பீங்க? இங்க 10 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் சாப்பாடு கொடுப்போம். காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். என்னென்ன நாட்கள்ல இங்க கூட்டம் நிறைய இருக்குமா? ஞாயிற்றுக்கிழமை நோம்பியானா கூட்டம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வரும்.
ஓகே ஓகே. ஸ்கூல் லீவ் டைம்ல போட்டு வருங்க. பரவாயில்ல. வெளியூர்ல இருந்தெல்லாம் வருவாங்களா இல்ல இங்க எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க, சென்னையில இருந்தெல்லாம் வருவாங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க வந்து மக்கள்லாம் வராங்க போல. உண்மையாவே சூப்பரா இருந்தது. தலைவா இங்க பாருங்க, இங்க வந்து வச்சிருக்காங்க பாருங்க, கூடையில அப்படியே வச்சிருக்காங்க பாருங்க மீன். ரோகு, கட்லா அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. ஆஹா, கூடையிலேயே மீன் எப்படி இருக்குது பாருங்க. ரோகு, கட்லா மீனா இது? இதுல ஆமா, இதுல என்ன மீன்? ரோகு மீன். இது கட்லா மீன். இதுல சமி இது கட்லா, இது ரோகு, இது பாறை, இதுதான் கெளுத்தி. ஓகே ஓகே ஓகேம்மா. இப்போ இதை வந்து வேணும்னா மசாலா போட்டு கூட பெரட்டி கொடுப்போம். அப்படியே வீட்டுக்கு வாங்கிட்டு போறவங்களும் வாங்கிட்டு போவாங்க. சரி 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 சரி. தலைவா இங்க பாருங்க, இந்த கட்லா மீன் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து கிளீன் பண்ணி, ஆஹா மேல வந்து கோடு எல்லாம் போட்டு இங்க பாருங்க. அடடா, எப்படி இருக்கு பாத்தீங்களா மீன்? சூப்பரா இருக்கு தலைவா. இங்க பாருங்க, நல்லா பெரிய மீனாவே இருக்குங்க. செம்மையா இருக்கு மீன். நமக்கு வேணும்னா இதுலயும் வந்து மசால் போட்டு கொடுத்துருவாங்க. அப்படியே முழு மீனாவே இருக்குது. நம்ம வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஓகே தலைவா இங்க பாருங்க, இந்த ரோகு மீனே நம்ம வந்து போட சொல்லிடுவோம். ஆமா, இந்த மீன் எவ்வளோ? 50 ரூபாய் கொடுசாமி. அப்படியா? ஓகே, 50 ரூபா. சூப்பர், 50 ரூபா. எனக்கு இதுல மசால் போட்டு தந்துருவீங்கல்ல? ஓகே, இந்த மீன் கொடுத்துருங்க. கழுவி இந்த மீன் ஒண்ணு கொடுத்துருங்க. மீன் குழம்பு சாப்பாடு ஒண்ணு கொடுத்துருங்க. ஓகே சூப்பர். உங்களுக்கு எது வேணாலும் சொல்லுங்க, போட்டு தரேன். பெருசெல்லாம் 100 ரூபா வரும். ஆஹா, 4:45 ஆயிடுச்சு. 4:45 தான் வந்து கிரௌடு வந்துகிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு அடுத்தடுத்து வந்து மீன் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க. ஆஹா, 2 மீன் ஜிலேபி மீன் சூப்பரா வந்து பொரிச்சு வச்சுட்டாங்க பாருங்க. நல்ல டீப் ஆயில் ஃப்ரைங்க. சூப்பரா வந்து பொரிச்சு வச்சுட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். அவங்களுக்கு இப்போ கேட்டவங்களுக்கு சும்மா நம்ம மீன் வறுத்த மீன் சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம், இல்லை மீன் குழம்பு சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். அவ்வளோதான். இந்த பாருங்க, அவங்க தான் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு போதே. ஓகே, இங்கே பாருங்க, நமக்கு வந்து இப்போ மசாலா போட போகிறாங்க. நம்ம எடுத்து கொடுத்த அந்த ரோகு மீனில். ஆஹா, மீன் நல்லா வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்ச மீன் தான், மறுபடியும் வந்து இன்னொரு தடவை கழுவிட்டு அதில் வந்து மசால் போடுறாங்க. ஆல்ரெடி எல்லா மசாலாவும் சேர்த்து வச்சு பொடியா வச்சிருக்கிறாங்களா, இல்லை நம்ம பொடியா தான் வச்சிருக்கிறீங்க? அதை அப்படியே போதும் மேடம், ஒன்று போதும். மிளகாத்தூளா? மிளகாத்தூள் செஞ்சு வர மிளகாத்தூள். ஆமா, குழம்பு தூள் இல்ல. குழம்பு தூள் இல்ல, மீன் மசாலு, வரமிளகாத்தூள், பட்டை கிராம்பு பொடி. பரவாயில்ல, எல்லாம் வந்து ரெடிமேடு பொடி தான். ரெடிமேடு பொடி வச்சு டக்கு டக்குன்னு போட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றாங்க. அடுத்து இது என்ன மசாலாமா? இஞ்சி பேஸ்ட் தான்டாமா. இஞ்சி பூண்டு பேஸ்டா? பரவாயில்ல, இஞ்சி பூண்டு பேஸ்டும் ரெடிமேடு தான். ஆமா. அடடா, இங்க உங்க வீடெல்லாம் எங்கம்மா இருக்கு? வீடு அந்த பக்கம் இருக்குமா, பெரிய கொடிவேரி. பெரிய கொடிவேரி. சரி 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 சரி. எத்தனை மணிக்கு போவீங்க இங்க இருந்து வீட்டுக்கு? ஒரு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் 5 மணிக்கு கிளம்பிடுவோம். மற்ற நாள் 6 மணி ஆகும். 6 மணி ஆகும். எவ்வளவு நேரம் வரைக்கும் இங்க இருப்பாங்க மக்கள்? வந்து 5 மணி வரைக்கும்? 5 மணி வரைக்கும் இருப்பாங்கம்மா. இங்க அலோவ் பண்ற டைம் வரைக்கும் இருப்பாங்க. அலோவ் பண்ற வரைக்கும். பரவாயில்ல, சூப்பர். அலோவ் பண்ற டைம் வரைக்கும் இருப்பாங்க. நல்லா பாருங்களேன், வரமிளகாத்தூள் போட்டாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டாங்க. மேல வந்து இது என்ன பொடிமா? கார்ன்ஃபிளவரா? கார்ன்ஃபிளவர் மாவு. கார்ன்ஃபிளவர் போட்டுருக்குறாங்க. அவ்வளவுதான். இது அரிசி மாவா? கார்ன்ஃபிளவர் தானா? அவ்வளவுதான். இதை பெரட்டினா முடிஞ்சு போச்சு. தண்ணி தெளிச்சு பெரட்டினா முடிஞ்சு. ரைட்டு. தண்ணி தெளிச்சு பெரட்டி எண்ணெய்க்குள்ள போட்டதுன்னா மசாலா ரெடி. அவ்வளவுதான். மீன் ஃப்ரை ஆகி நமக்கு வந்துடும். ஓகே ஓகே ஓகே. வாங்க, நமக்கு முன்னாடி வந்து 2 ஜிலேபி மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாம். வந்து மீன் எப்படி இருக்கு ப்ரோ? பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே, சூப்பர் சூப்பர். எப்படி கொடிவேரி நீங்க எத்தனை தடவை வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி? ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஃபர்ஸ்ட் டைமா? எந்த ஊர் நீங்க? நாங்க கூடலூர். கூடலூரா? கூடலூர்னா எங்க? ஊட்டி பக்கத்துலயா? ஊட்டி பக்கத்துல. அங்க இருந்து இப்போ வந்திருக்கீங்களா? இங்க எம்பிஏ படிச்சிட்டு இருக்கோம் ஜேகேகேம்ல. வந்து 1 வருஷம் ஆச்சு, இந்த பக்கம் எட்டி கூட பார்த்தது இல்ல. வந்து பார்க்கலாம் அப்படியே வந்திருக்கோம். சரி சரி. 1 வருஷத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். குளிக்கல, ட்ரெஸ் எதுவுமே எடுக்கல, அதனால குளிக்கல. அவ்வளவுதான். அதனால குளிக்கலாம் தெரியாதா? இல்லன்னா எடுத்து வந்துருப்பீங்க. ஆனா டைம் ஆயிடுன்னு சொல்லிட்டு எதுவுமே ப்ரிப்பேர்டா வரல. ஓகே ஓகே. நீங்க எப்படி என்ஜாய் பண்றீங்க? ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கா. எம்பிஏ படிச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஃபிஷ் எப்படி இருக்கு அது சொல்லுங்க. ஃபிஷ் சூப்பரா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்லா இருக்கா?
உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இங்க வாங்க, இவங்கள்ட்ட நம்ம பேசிட்டு இருந்த கேப்ல வந்து என் மீனை உள்ள போட்டு பொரிச்சு எடுத்துட்டாங்க. இங்க பாருங்க பொரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க மீன். நம்ம சொன்ன ரோகு மீன். இங்க பாருங்க, இதுதான் நம்ம சொன்ன ரோகு மீன். மசாலா போட்டு ஓகே, நல்லா ஃப்ரை ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரை ஆகி வரட்டும். அடுத்து இங்க பாருங்க, போடுறேன் பாரு தண்ணி. வாங்க வாங்க. கெளுத்தி அருமையா இருக்கு தண்ணி, முள்ளு வராதுதாம்மா. கெளுத்தி பாறை மீன் முள்ளு வராது, சுத்தமாலுமே முள்ளு வராது. அம்மாடி, எவ்வளவு பெரிய மீன்! குழந்தைங்க கையிலேயே கொடுத்தலாம், நீங்க எடுக்கவே தேவையில்லை. ஒயின் முள்ளோ கவுட்டி முள்ளோ எந்த முள்ளும் கிடையாது. கெளுத்தி மீன் நல்லா இருக்கு. கெளுத்தி மீன் முள்ளே இருக்காதாம்மா? முள்ளு வராது, நல்லா இருக்கு. ஆனா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. கம்மியா இருந்தாலும் முள்ளு வராதுங்க, நல்லா இருக்கு. கெளுத்தி மீன் பரவாயில்ல. 2 மீனுமே கேட்டாங்க அவங்க. 2 மீனுமே வந்து கெளுத்தி மீன் வாங்கிட்டாங்க. 2 மீன் தான் அம்மாட்ட இருந்துச்சு, 2மே சேல் ஆயிடுச்சு. சூப்பரே. இல்லைவா, நமக்கு மீன் ரெடி ஆகி இதை பாருங்க எடுத்து பிளேட்ல வைக்க போறாங்க. எடுத்துருமா எடுத்துருமா எடுத்துருமா. ஆஹா, நல்லா பொரிஞ்சிச்சாமா? நல்லா பொரிஞ்சிருச்சாமி. சரிம்மா, அதான் கேக்குறேன், எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். நல்லா பொரிஞ்சிருச்சு, சூப்பரா. ஓகே சூப்பர். வாங்க, அது அந்த சாப்பாடு எனக்கு தானா? இது என்ன மீன் பாட்டி? அது சின்ன மீன். மீன் பேரு? அது மீன் பேர் தெரியாதுங்கண்ணே. மீன் பேர் தெரியாதா? என்ன மீன் பேர் தெரியாதுன்ட்டீங்க? சரி ஓகே, மீன் குழம்பு சாப்பாடு. சந்தோஷம், நன்றி. வாங்க தலைவா வாங்க. பாருங்க, மீன் குழம்பு சாப்பாடு, பொரிச்ச மீன் ரெடி. நல்லா இருக்கு இந்த இடம். ஆனா உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லா அந்த தார்பாயெல்லாம் வந்து கீழே போட்டு வச்சு சூப்பரா இது பண்ணியிருக்காங்க. இயற்கையா ஜாலியா இருக்குதுங்க. அப்படியே இங்க பாருங்க, இந்த ஆறுல அப்படியே சூப்பரா ஓடுற ஆத்துலயும் குளிச்சுக்கலாம், இல்ல அங்க கொட்டுற அருவிலையும் குளிச்சிடலாம். அப்படி குளிச்சுட்டு வந்து குளிச்சு முடிச்ச உடனே அப்படியே இந்த மணல்ல அப்படி ஏறி வந்தோடனே அப்படியே சாப்பிடலாம். ஆஹா, ரைட்டு. வாங்க தலைவா, சாப்பிட்ருவோமா? நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில செம்மையா வந்து வச்சிருக்கிறாங்க போலயே குழம்பு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையாவே சாதம் அவங்க சொன்ன மாதிரி இப்பயும் சூடாதாங்க இருக்கு. ரொம்ப கொதிக்கலாம் இல்லை, ஆனா ஓரளவுக்கு மீடியம் சூட்ல தான் இருக்கு. பரவாயில்ல. உள்ள ஹாட் பாக்ஸ்ல இருந்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சாப்பாடு. நல்லா இருக்கு. நல்லா ஜாலியா வந்து ஃபேமிலியோட வந்துட்டு இந்த மாதிரி தார்பாயில உட்காந்து நம்ம ஃபேமிலியில ஒரு 4-5 பேர் உட்காந்து சாப்பிட்டு போனா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். வாங்க தலைவா, இங்க பாருங்க, சாப்பிட்ருவோமா? ஆஹா, ஐயோ, அல்டிமேட் டேஸ்ட். பட் காரம் தான் ஹெவியா இருக்குது, சரியான காரங்க. உண்மையாவே சொல்றேன், இந்த அருவியில நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு இங்க உட்காந்து சாப்பிட்டா அல்டிமேட்டா இருக்குது. அப்படியே வாங்க மீனை சாப்பிட்டு பார்ப்போம். இங்க பாருங்க, பொரிச்ச மீன். ஐயோ, செம்மையா வந்து பொரிச்சு கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு டீப் ஃப்ரைங்க. இங்க வாங்க, இந்த மீனை இப்ப அப்படியே வந்து கொதிக்குதே தலைவா. நல்லா பொரிச்சோடனே வாங்கிட்டு வந்தாச்சு, கொதிக்குது மீன். அப்படியே பாருங்க. மசாலா வந்து இப்பதான் போட்டு பிரட்டினாங்க. அது எப்படிதான் மீனுக்குள்ள போய் இவ்வளவு சூப்பரா சார்ந்து இறங்கி இருக்குதுன்னு எனக்கு தெரியலங்க. சரியான டேஸ்ட்ல இருக்குது மீன். ஆனா வந்து ஓரளவுக்கு ஃப்ரெஷ் தான், ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் தான். நம்ம வந்து ரொம்ப இதுன்னெலாம் சொல்ல முடியாது, சூப்பராக தான் இருக்குது மீன். மீன்லலாம் வந்து எந்த குறையுமே கிடையாதுங்க. பாருங்க, ஐயோ அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குது. அப்படியே வாங்க, இப்படி சாப்பாட்டில் வச்சு அப்படி ஒரு ரவுண்டு கட்டுவோம். கரெக்டான வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஐயோ, எப்படி அந்த அளவு எப்படி போகிறாங்க? டக்கு 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 ஏதோ பிதுக்கி விட்டாங்க. மிளகாத்தூள் எனக்கு என்னமோ நிறைய போட்ட மாதிரி இருந்துச்சு. பட் காரம்லாம் கண்ட்ரோல்டா செம்மையா இருக்குதுங்க. அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க. பாருங்க, ரோகு மீன் இந்த ஃப்ளஷ் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு பார்த்தீங்களா? இங்க பாருங்க, அப்படியே பூ மாதிரி இருக்குது மீன், சரியான மாதிரி இருக்கு. மீன் குழம்பு உண்மையாவே சொல்றேங்க அல்டிமேட்டா இருக்குதுங்க. நம்ம வந்து ரசம் நம்ம கொடுத்துருக்காங்க, ரசமும் போட்டு சாப்பிட்ருவோம். நமக்கு எப்பயுமே அந்த மீன் குழம்புல ரசம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்ல. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு
வாங்க தலைவா, அடுத்து வந்து நம்ம ரசம் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். பரவாயில்ல, ரசம் குழம்புலாம் கொடுத்துருக்காங்க. பட் கொடுத்துருக்குற இந்த டப்பா தான் என்ன டப்பா, இது எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டப்பாவான்னு தெரியல. இங்கே வாங்க, அடடா, நல்லா மீன் குழம்போட ரசத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடிப்போம். ஐயோ, சரியான புளிப்புங்க, அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க ரசம். நல்லா தக்காளியை போட்டு, இங்கே பாருங்க, தக்காளி நல்லா உள்ள நிறைய கிடக்கு பாருங்க. அந்த தக்காளியை போட்டு நிறைய புளிஞ்சு விட்டுருக்குறாங்க. தக்காளி புளிப்பு தான். அப்படியே வாங்க, இந்த மீன் இந்த பக்கம் பூரா தின்னுட்டணும், ஒன்றுமே காணோம். இங்கே வாங்க, இதை அப்படியே இப்படி புட்டு இந்த ரசம் சோத்துல இப்படி வச்சு ஒரு பிசைஞ்சு பிசைஞ்சு பார்த்துக்கோங்க தலைவா. சொர்க்கம் 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 சொர்க்கம். உண்மையாவே சரியான பிளேஸுங்க இந்த கொடிவேரி. கண்டிப்பா நீங்க யாராவது இந்த சேலம் பக்கம் இல்ல இந்த கோயம்புத்தூர் பக்கம் இல்ல சத்தியமங்கலம் பக்கம் டிஃப்ரெண்டான ஏதாவது ஒரு ஏரியால நான் வந்து ஜாலியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஃபேமிலியோட டூர் மாதிரி வரணும்னு நினச்சிங்கனாலும், ஒன் டே ட்ரிப்பு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி சூப்பராக சாப்பிட்றதுக்கு இந்த கொடிவேரி அணைக்கட்டு ஒரு அற்புதமான இடம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குது. அப்படி அருவி மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கு. அங்கே நின்று சூப்பராக குளிச்சு முடிச்சுட்டு நல்லா ஜாலியாக ஃப்ரெஷ் ஆகிட்டு சூப்பரான அந்த மீன் குழம்பு சாப்பாடு, மீன் வறுவல்லாம் சாப்பிட்டு போனீங்கன்னா லைஃப்ல இதை விட ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்கான தருணம் உங்களுக்கு கிடைச்சே இருக்காது. அந்த அளவுக்கு செம்மையா இருக்கும். கண்டிப்பா அகைன் ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.